வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது எனக்கு என் வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி நம்ம முட்டை கறி செய்ய போகிறேன். இது கேரளா ஸ்டைல் முட்டை கறி சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இப்போது முட்டை கறிக்கு நம்ம வெங்காயம் போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். வெங்காயம் போட்டு கல் உப்பு போட்டு வதக்கிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போது பச்சை மிளகா 2 குட்டி பச்சை மிளகா வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போது தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு. இது மாதிரி குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணியிருக்கோம். கிரேவி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். காரம் எப்படி வந்து நமக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் இருக்குது, அதனால் நான் அப்படியே கொட்டிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது இது மாதிரி நம்ம தண்ணியே ஊற்றாமல் தொக்கு வெந்துச்சு நல்லா கறி. இப்போ கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக நம்ம இந்த தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் முட்டை போட்டு இறக்கிடலாம். வச்சு வச்சாச்சு. முட்டை கறிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மிளகுத்தூள் இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது எக்கை இதில் நம்ம போட்டுடலாம். எத்தனை வெண்ணெய் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம கிரேவி மட்டும் நிறையா வச்சுக்கணும், அவ்வளோதான். இதே போட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். இது சாதத்துக்கு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு சிம்பிளாக நம்ம ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.